ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜி பவர் மனுஷின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தையின் நிகழ்ச்சியை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் அருள்நாதர் இயேசு இந்த வேலை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தான வார்த்தை திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது திருவசனம். ஆம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு நான் தருகிறேன், உனக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன். இயேசு என்ற நாமம் இருக்கிறது, உனக்கு தருகிறேன். இதை 2 ஊழியர்கள் இணைந்து சொன்னார்கள். பேதுருவும் யோவானும், பாஸ்டர் பீட்டரும் ப்ராஃபட் ஜானும் இணைந்து ஒரே வார்த்தை சொன்னார்கள், எங்களை பார். அவன் ஏதாவது கிடைக்கும் என்று பார்க்கிறான். தேவாலயத்துக்கு வெளியே நின்று உட்கார்ந்திருந்தவன் ஏதாவிலும் கிடைக்கும். அவன் எப்பொழுதாவது யாரையாவது பார்க்கும்போது எல்லாரும் அவனுக்கு சில்லற காசு கொடுத்துட்டு போயிருப்பாங்க, ஏதோ தன்னால் இயன்றதை கொடுத்திருப்பார்கள். ஆனால் இயன்றதை இவர்கள் கொடுக்கவில்லை, இவர்களுக்கு இருக்கிற இயேசுவை அவரிடத்தில் கொடுத்தார்கள். எனக்கு அருமையானவர்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இந்த நாட்களில் ஏன் அற்புதம் இல்லை? வெள்ளியும் பொன்னும் இருக்கிறது, இயேசு இல்லை. இயேசு இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் பேசுகின்ற, நீங்கள் யார் இடத்துல நீங்கள் பேசுகின்றீர்களோ அவர்களுக்குள்ளாய் உங்களுக்குள் இருக்கிற அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து போகும், கடந்து போகும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பவுல் ஜெபித்தார். பவுலை குறித்த தரிசனம், பவுலை குறித்த காரியத்தை ஆண்டவர் அனனியாவிடத்தில் பேசினார். ஆம், அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்தாள். பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத்தை நிரப்பினார். ஆம், நீங்கள் யார் யாரை பார்க்கின்றீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, நிரப்பப்பட வேண்டும் அனுப்பினால் உங்களிடத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவம், உங்களை ரட்சித்த அந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அனுப்பினால் நீங்களும் நானும் என்னிடத்தில் இருக்கிறதை தருகிறேன் என்று சொல்லி இயேசு நாமத்தை சொன்னது போல நீங்களும் நானும் நம்மை குறித்து சொல்லாதபடி இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் மேன்மைப்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், எழுந்து நடக்க முடியாத ஒரு மனுஷன், எழுந்து நடக்க முடியவில்லை, அவன் நொண்டி மனிதன், அவனை யாரோ தூக்கி கொண்டு வச்சுருக்குறாங்க. இப்படித்தான் யாரோ எனக்கு எப்படியாவது உதவி செய்வாங்க, ஆனால் என்னால் நடக்க முடியலை, என் வாழ்க்கையில் கடக்க முடியலைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, இன்றைக்கு உலகத்தை உண்டாக்கின உலக இரட்சகர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறார். அவர் நாமத்துக்கு கீழே வானர் பூதரத்தோர் சகலரி முழங்கால்கள் முடங்கும் நாமமா, அந்த நாமத்துக்கு சொந்தக்காராய் இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே கல்வாரியிலே கரம் விரித்தவராய், பரிதாபமாய் அலங்கோலமாய் அரை நிர்வாணமாய் தொங்கினவாய் எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இந்த இயேசு உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அவரது நிற்பமடிச்சன. அவர் சொல்லுவார், நான் உனக்கு தருகிறேன் மகளே, இதோ கர்ப்பத்தின் கனிக்காய் கதறிக்கொண்டிருக்கிறாயோ, இதோ எனக்கு அருமையான மகளே, உனக்கு நான் தருகிறேன், என் அன்பு மகனே, உனக்கு வாழ்க்கையில் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன் என்று சொல்லி உனக்கு தருகிறேன் என்று சொல்கிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அவர் ஜீவனையே தந்தாரே, அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரோ? அவர் உயிரே கொடுத்தவர், என் தாயின் கருவிலே எனக்கு உயிர் கொடுத்தவர், நான் செய்த பாவத்திற்காய் தன் உயிரே கொடுத்தவர், உனக்கு தருகிறேன் என்று சொல்லி சிலுவையிலே ஜீவன் கொடுத்த அந்த தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இப்பொழுது உங்கள் பக்கத்தில் வருகிறார், உங்கள் பட்சத்தில் வருகிறார், உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வருகிறார். அவரிடத்தில் மாத்திரம் கேளுங்கள். நீங்கள் மனிதர்களை கேட்காதபடி மனிதர்களை உண்டாக்கின, என்னையும் உங்களையும் உண்டாக்கின தெய்வத்தின் பாதத்தில் நின்று கேளுங்கள். அவன் ஏதாவது கிடைக்கும் என்று நின்றால் நீங்கள் ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்யும் என்று நினைத்து பாருங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே, கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாரே, அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வீராக. சரீரத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட குறைபாடு இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தில் தகப்பனே அந்த குறைகளெல்லாம் வெளியேறுவதாக, அடைக்கப்பட்ட கர்ப்பவாசல்கள் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
அந்நாளை போல தகப்பனே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உமக்கு கொடுத்து உடைய நாமத்தை மைப்படுத்துகிறதாக ஒரு சாமுவேலை கண்டது போல ஆண்டவரே தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தேவஜனங்களுக்கும் அந்த கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வாத ஊற்றாய் விளங்கட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். உனக்கு தருகிறேன்னு சொன்னவர் அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஏசு இரட்சகரை வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.